ராஜஸ்தானோட ஒரு அமைதியான கிராமம் ரங்கீலாபூர். அங்க பல வருஷங்களா ஹோலி பண்டிகை கொண்டாடுறது இல்ல. இந்த கிராம மக்களோட இதயங்கள்ல ஒரு பயங்கரமான ரகசியம் மறைஞ்சிருக்கு. யாருக்குமே தெரியாது ஹோலி விளையாடுறதுக்கு ஏன் தடன்னு. ஒரு விஷயம் மட்டும் தெரியும். அதாவது நிறங்கள்ன்ற பேர் எடுத்ததும் ரக்திகாவோட நிழல் திரும்பி வந்துடும். இன்னைக்கு ஹோலிக்கு முதல் நாள். கிராமத்துல ஒவ்வொரு பக்கமும் இதே பேச்சுதான். ஹோலி விளையாடக்கூடாது, இல்லன்னா அவ திரும்பி வந்துருவா. கிராமத்து ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறோம். அதாவது போன வருஷத்து மாதிரியே இந்த வருஷமும் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடாது. எல்லாரும் நிறங்களை விட்டு தள்ளியே இருக்கணும், இல்லைனா ரக்திகா வந்துடுவா. அண்ணா, இந்த ரக்திகாவுக்கும் ஹோலிக்கும் என்னதான் பிரச்சனை? எதுவும் புரியவே மாட்டேங்குது. அண்ணே, ஒருவேளை அவளுக்கு கலர்னா அலர்ஜி போல இருக்கு. அட, அவ ஒரு பேய்ப்பா. அவ ஒன்றும் உங்கள் அத்தை பொண்ணு கிடையாது அவளுக்கு அலர்ஜின்னு சொல்கிறதுக்கு. ரெண்டு பசங்க ரொம்ப பயந்து போய் யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்கள்ல ரக்திகாவோட பயம் நல்லா தெளிவா தெரியுது. ஒரு விஷயம் உண்மை, இந்த ரக்திகானால நான் என் அப்பாவோட அடியில இருந்து தப்பிச்சுக்கிறேன். அதெப்படி? அப்பா அறிஞ்சாருன்னா கண்ணும் செவந்து போயிடும். சிகப்பு நிறத்தை பார்த்ததுமே ரக்திகா வந்துடுவா. கிராமத்து ஜனங்க எல்லாரும் தெரியாத ஒரு உருவத்தோட போராடிட்டு இருக்காங்க. கிராமத்தையே சுத்தி வளைச்சு கட்டுறாங்க. அப்பதான் ஹோலி நிறத்தை எடுத்துக்கிட்டு உள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு அமைதியான போராட்டமா ஆயிடுச்சு. இந்த ரக்திகாவோட பயத்தினால கிராமத்து இளைஞர்கள் ஏதோ ஒரு பிசாசோட தாக்குதலுக்காக நடமாடும் பெண மாதிரி இருக்காங்க. எந்த நிறமும் கிடையாது, எந்த ஹோலியும் கிடையாது. அப்பதான் பிரீத்தி பார்த்தா ஒரு குடிகாரன் நல்ல குடி போதையில ஹோலியோட நிறத்தால ரொம்ப போர் ஆகி கிராம எல்லையில நின்னுக்கிட்டு இருக்கான். ஹலோ, நில்லுங்க, இந்த எல்லையை தாண்டி வந்துடாதீங்க. ஏன், இது என்ன உங்கள் அப்பாவோட கிராமமா? நில்லுங்க, இல்லைன்னா ரக்திகா வந்துருவா. ஏன், எனக்கு என்ன பயமா? பிரீத்தி அந்த குடிகாரனை தடுத்து நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணா. பிரீத்தி திடமா நின்னா. அவளுடைய கண்கள் ரத்தத்தால செவந்து போயிருந்தது. ஏதோ ஒரு ஆத்மா அவ உடம்புல நுழைஞ்ச மாதிரி நின்னா. அவ அவனோட கழுத்தை போட்டு நிறுச்சா. அப்புறம் அந்த குடிகாரன் அங்கேயே செத்து போனா. பிரீத்தியும் மயக்கமாயி அங்க விழுந்தா. கிராமத்து ஜனங்க அங்க கூடினாங்க. அவ மேல தண்ணி தெளிச்சதுல பிரீத்தி சுயநினைவுக்கு வந்தா. பிரீத்தி, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக அவனை கொன்ன? நான் அவரை கொல்லல, நான் கொல்லல. கொடிகாரனோட பாடியை பார்த்ததும் பிரீத்தியோட இதயம் பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சது. நான் எப்படி இப்படி பண்ணுவேன்? நான் எதுவும் செய்யல. பிரீத்திய பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமா பேசிக்கிட்டாங்க. ரக்திகாவோட ஆத்மா திரும்ப வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரீத்தி வெள்ள உடையில ரொம்ப அமைதியா தலை குனிஞ்சு உட்காந்துருக்கா. அவ நெத்தியில குங்குமம்னு கூட இடவே இல்ல. அப்பதான் பிரசாந்த் அங்க வந்தான். வெளியில இருந்து கத்திக்கிட்டு வந்தான். பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. பிரீத்திக்கு கேக்குது, ஆனாலும் அமைதியா இருக்கா. தலை குனிஞ்சபடி அவ உட்காந்துருக்கா. பிரசாந்த் வீட்டுக்குள்ள வந்தான். அவன் பார்த்தான், அவ வெள்ளை நிற உடை உடுத்திருந்தா. நெத்தியில குங்குமமும் அழியப்பட்டிருந்தது. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. பிரீத்தி அமைதியா இருக்கா. நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பிரீத்தி கோபத்துல அவனை பார்த்தா. அவளோட கண்கள் செவந்து போயிருந்தது. எனக்கு நிறங்கள் பிடிக்கல. நீ எதுக்காக இந்த வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு இருக்க? நான் உயிரோடு இருக்கும்போதே நீ எதுக்காக உன்னோட குங்குமத்தை அழிச்சுக்கிட்ட? எனக்கு நிறம் பிடிக்கல. சரி, நீ கலர் கலர் புடவை கட்டிக்காத, ஆனால் குங்குமம் வச்சுக்கலாம்ல. அவன் குங்கும டப்பாவை தன்னோட கையில எடுத்த உடனே பிரீத்தியோட கைகள் தானாவே நீளமாயி அந்த குங்குமத்தை பறிச்சுக்கிட்டா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு நிறம்னாலே பிடிக்காதுன்னு. இத பார்த்துட்டு பிரசாந்தோட மனசு பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சது. அவன் கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடினான். அட, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என்னாச்சுன்னு? வீட்டுல அண்ணி இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக பயந்து ஓடுறீங்க? ஐயோ, அவ உன் அண்ணி இல்லை, அவ ஒரு பேய். என்ன உளறீங்க? ஐயோ, நான் இப்போதான் என் கண்ணால் பார்த்தேன். அவள் கை 20 அடி நீளமாயிடுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவளுக்குள்ள ரக்திகா ஆத்மா வந்த மாதிரி தோணுது. உண்மையை சொல்லுங்க அண்ணா, மறுபடியும் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அதனாலதான் 2 ஃபீட் கையே 20 ஃபீட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. வேணும்னா நீயே போய் பாரு, இப்போ கூட அவள் கை பெருசாக தான் இருக்கு. பப்ளி வீட்டுக்குள்ள போனா அங்க பார்த்தா. அப்போ பிரீத்தி மயக்கத்துல கீழே விழுந்து கிடந்தா. அண்ணா, சீக்கிரம் வாங்க, அண்ணி மயக்கமாய் கீழே விழுந்திருக்காங்க.
இத கேட்டுட்டு பிரசாந்த் பிரீத்தியோட முகத்துல தண்ணிய கொண்டு வந்து தெளிச்சான். அதுக்கப்புறம் பிரீத்தி கண்ணை முழிச்சு பார்த்தா. நான் எதுக்கு இந்த வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன்? நீ வெள்ளை புடவையும் கட்டிக்கிட்ட, அப்புறம் உன்னோட நெத்தியில குங்குமத்தையும் வச்சுக்கல. சாரி, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிரசாந்த், பப்ளி, அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா பிரீத்தியோட இந்த பயங்கரமான நடவடிக்கைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவளுக்குள்ள அந்த ரக்திகா ஆத்மா வந்துடுச்சு. முதல்ல அந்த குடிகாரனை தான் இவ கொன்று இருக்கா. அப்புறம் நேற்று வீட்டில் என்னையும் கொல்லணுன்ற எண்ணத்தில் இருந்தா. அதனால தான் அவள் ஏற்கனவே குங்குமத்தை அழிச்சிட்டா போல இருக்கு. அண்ணே, இதெல்லாம் உங்களோட பிரம்ம. என்னோட பிரம்ம இல்லை, உங்களோட பிரம்ம தான். நீங்கள் எல்லாரும் எப்போ அவளோட பயங்கரமான ரூபத்தை பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களோட பிரம்ம உடையும். அப்ப சரி, அந்த பயங்கரமான உருவத்துக்கு வரும்போது உடனே ஒரு போட்டோ எடுத்துருங்க. அப்பதானே என்னன்னு பார்க்க முடியும். இங்கே பாருமா, டென்ஷன் ஆகாத. நான் சீக்கிரமா ஒரு தாந்திரிகரை இங்கே வர வைக்கிறேன். அவர் வந்து உண்மையை சொல்லுவார். கூப்பிடுங்க. இல்லைனா இவ என்ன உயிரோட விட மாட்டா போல இருக்கு. கிராமத்துல ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. அங்க பிரீத்தியும் பிரசாந்தும் கூட விருந்தினர்களா போயிருக்காங்க. வெல்கம் டு அவர் பெயிண்டிங் காம்படிஷன். இன்னைக்கு ஈவெண்ட்ல உங்களோட கிரியேட்டிவிட்டியையும் உங்களோட மாயாஜால நிறங்களையும் காட்டுங்க. அப்புறம் அற்புதமான பரிசை வெல்லுங்க. காம்படிஷனோட முதல் பகுதியா ஒரு கண்டஸ்டன்ட் கலர் டப்பாவை ஓபன் பண்ணாங்க. பிரீத்தியோட கண்கள் செவந்து போய் காணப்பட்டுச்சு. எல்லாரும் பயந்து போய் அவளை பார்த்தாங்க. பிரீத்தி அந்த கண்டஸ்டன்டோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டா. பிரசாந்த் பிரீத்தியோட அந்த பயங்கரமான உருவத்தை உடனே ஒரு போட்டோ எடுத்தான். போட்டோல பிரீத்தி கிடையாது, ஒரு பேயோட உருவம் தான் தெரிஞ்சது. பிரசாந்த், பப்ளி, அப்புறம் அவனுடைய அப்பா அம்மா எல்லாரும் பயப்படுறாங்க. வீட்டில் எந்த ஒரு கலரையும் யூஸ் பண்ணாதீங்க, இல்லைனா அவள் நம்மளை கொன்னுடுவா. அவளே அவளுக்கு நிறங்கள் பிடிக்காதுன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா. யாருமே கலர் யூஸ் பண்ண முடியாம எப்படி இருக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? இப்படி பார்த்தா யாரோட கல்யாணமும் நடக்காது போல இருக்கே. அதுல கூட குங்குமம் வைப்பாங்கல்ல. இதுக்கு ஏதாவது தீர்வை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்றது தெரிஞ்சதுனா தானே நம்ம அதுக்கு என்ன தீர்வுன்றதை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கான். அவனோட முன்னோர்கள் ராஜ குடும்பத்து ஆளுங்க. அவன் பேர் லேக்பால். அவன்கிட்ட அந்த காலத்தில் இருந்த ஆளுங்களோட ஃபோட்டோ இப்போவும் இருக்கு. அந்த ரக்திகாவோட கதையும் ரொம்பவே பழசு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவதான்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரசாந்தும் அவனோட அப்பாவும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் லேக்பால் பழைய போட்டோஸை காட்டிட்டு இருந்தாரு. பிரசாந்த் எல்லா போட்டோஸையும் கவனமா பார்த்தான். ஆனா அவன் போன்ல இருக்கிற போட்டோவோட எந்த ஒரு போட்டோவும் மேட்ச் ஆகவே இல்லை. இதில் இருக்கிற எந்த ஃபோட்டோவும் அந்த மாதிரி இல்லை. பிரசாந்தும் அவனோட அப்பாவும் ரொம்ப கவலையோட திரும்பி போனாங்க. அப்பதான் லேக்பால் உள்ள இருந்து சத்தம் போட்டாரு. இங்கே பாரு கண்ணா பிரசாந்த், ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்துடுச்சு, கொஞ்சம் இதையும் பார்த்துட்டு போ. பிரசாந்த் அதை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சியானா. ஆமாம், இதுதான் அங்கிள். இது யாரோட ஃபோட்டோ? கண்ணா, இது ரக்திகாவோட ஃபோட்டோ வச்சு. இதை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப பயத்துல அதிர்ந்து போனாங்க. மொத்த கிராமத்துக்கும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது. அதாவது ரக்திகாவோட ஆத்மா திரும்பி வந்துடுச்சு, அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு. யாரும் நிறத்தை பயன்படுத்த கூடாது, குங்குமம் வைக்க கூடாது, யாரும் வண்ணமயமான துணிகளை உடுத்தக்கூடாது. அப்படி இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்க வெள்ளை துணி உடுத்த வேண்டியதாயிடும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்த பிரீத்தி இந்த அறிவிப்பு கேட்டா. அப்புறம் பயங்கரமான ஒரு ஆத்மா சிரிக்கிற சத்தம் எதிரொலிச்சது.